Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஐயா, நான் உங்களோட பெரிய ரசிகன். நான் உங்க பேரனா மட்டும் இருக்க வேணாமே. பிளஸ்ன்றது நான் ப்ரௌடா சொல்லிக்கலாம். நான் இன்னாரோட புள்ள, ஏன்னா என் அம்மாவுக்கு அது பெருமை. நான் இன்னாரோட புள்ள தான். என் அப்பா பேரு சிவகுமார் ராம்குமார் தான் என் பேர். அமையாததே இந்த ஒரு பிராண்ட் நேம்னால தான் அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் என் ஒய்ஃப்க்குன்னா அது என் மூலியமாக தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். யாரும் எனக்கு இங்கே சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கல. எங்கள் அப்பா சைட் ஃபேமிலியிலேருந்து யாருமே எனக்காக உழைச்சதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த உலகமே எங்கள் அம்மா தான். பையனை உள்ளே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது கூட இல்லை, பையனை அப்படியே வெளிப்பக்கமாக அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு உள்ளேருந்து கமெண்ட் வந்தது காது உட்பட கேட்டேன் நான். எங்கள் தாத்தாவோட பயோபிக் வருது அப்படின்னாக்கா அதை பண்ணுறதுக்கு என்னால் முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சிவாஜி தேவ் சிவகுமார் ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசு, ஒரு பெரிய பிராண்டு உங்கள் பேரில் இருக்கும்போது ஒரு பெரிய லான்ச் சிங்கக்குட்டின்னு ஒரு படம் கிடைக்குது. வாட் வென்ட் ராங்? அதுக்கப்புறம் நத்திங் வென்ட் ராங். அந்த படம் டின் கோவெல். படம் ஃப்ளாப்பு. அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் நானே தான் படங்கள் சான்ஸ்லாம் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது என்னோட ஆசை. படங்களில் நடிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகனாக எப்படியாவது ட்ரை பண்ணி வரணுன்றது தான் என்னோட கனவு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமையாததே இந்த ஒரு பிராண்ட் நேம்னால தான் அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஆஃபீஸ் போய் ஆடிஷன் போய் ஒரு 100 பேரில் ஒருத்தர நிற்கும் போது என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சிட போது பயங்கரமான ஒரு மரியாதையும் திடீர்னு ஒன்று எல்லாம் மாறிடும். ரிசப்ஷன் கிடைக்குது. அந்த ரிசப்ஷன் தப்பான ரிசப்ஷன் நான் நினைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் 100ல் ஒருத்தனா நிற்கும் போது என்னோட திறமையை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ என் திறமையை பார்க்காம என் பேரை பார்க்கறதுனால நிறைய விதத்தில் அசியூம் பண்ணுற மாதிரி எடுத்து இவன் என்னத்த பண்ணிட போகிறான், இல்லை இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் ஈஸியாக வந்துருவானே, அவர் லெவலுக்கு கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பேரிசன்ஸ் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது என்ன சுமக்கிற ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு லெவலாக ஒரு பெரிய சும்மா தான். அதில் ப்ளஸ்ஸே உங்களுக்கு கிடைக்கலையா? ப்ளஸ்ன்றது நான் ப்ரௌடா சொல்லிக்கலாம். நான் இன்னாரோட புள்ள, ஏன்னா என் அம்மாவுக்கு அது பெருமை. நான் இன்னாரோட புள்ள தான். என் அப்பா பேரு சிவகுமார் ராம்குமார் தான் என் பேர். அது மட்டும் தான் என் ப்ளஸ். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் ப்ளஸ் இது மூலியமா எனக்கு எதுவும் ப்ளஸ் எல்லாம் கிடையாது. இது மூலியமா இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு செல்ஃப் மேட் பர்சன் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை தேடுறது நான் தான். எனக்கு காசு நான் பேச்சக்கு வாங்குறது, என் கையில் பாக்கெட்டில் ஜோபில் நான் போட்டுக்கிறது நான் தான். நான் டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் என் ஒய்ஃப்க்குன்னா அது என் மூலியமாக தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். யாரும் எனக்கு இங்கே சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கல. எனக்காக என் அம்மா உழைச்சாங்க, ஓயாமல் உழைச்சாங்க. நான் எங்கள் அம்மா கூட தான் வளர்ந்தேன். எங்கள் சின்னம்மா ஸ்ரீபிரியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய அவங்க எனக்காக அவங்களும் ஓயாமல் உழைச்சிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் ஓயாமல் உழைச்சிருக்காங்க. எங்கள் அப்பா சைட் ஃபேமிலியிலேருந்து யாருமே எனக்காக உழைச்சதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த பாக்கியமோ இல்லை எப்படி வேணுமோ நீங்கள் நினச்சிக்கலாம், எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா சைடு ஃபேமிலியில் தான் அமைஞ்சுது. இப்போது ஒரே ஆளாக ஒரு ஒன் மேன் ஆர்மியாக என் ஒய்ஃப் எனக்கு அதை கொடுத்துட்ருக்காங்க. என் புள்ள எனக்கு அந்த ஒரு ஃபியூவலை கொடுத்துட்ருக்கான், அந்த பூஸ்டை கொடுத்துட்ருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கேன். இதை எப்படியாவது மீண்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். என்னோட பிள்ளையும் என் ஒய்ஃபும் தான் எனக்கு கரெக்டான அந்த ஃபியூவல் கொடுத்து என்னை ஓட வச்சுட்ருக்காங்க. நான் என் பிள்ளையோட வயசில் இருக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த பாசிட்டிவிட்டி, இந்த பொறுமை, இது எல்லாத்தையுமே ஃபீடு பண்ணது, கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு ஆசை என்னன்னாக்கா என் புள்ள ஒரு பெரிய நடிகனாக ஆகணும், மக்கள் எல்லாரும் என் பிள்ளையோட திறமையை பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கறதெல்லாம் நான் பேசுவேன், ஸ்கூலில் ஸ்டேஜில் நின்று பேசுவேன். எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு ஆசை. அதுவே மைண்டுக்குள்ளே ஓடுறதுனால ஒரு நடிகனாக ஆயிடணுன்ற ஆசை. இது ஃபேமிலி பேக்ரவுண்ட்னாலாம் நான் நடிகனாக ஆகணும்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அம்மாவோட ஆசை, எங்கள் அம்மா தான் என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. நீ நடிகனா என்னும், நீ நடிகனா, உனக்கு எல்லா திறமையும் இருக்குது. என்கிட்ட சொல்லுவாங்களே, உன்கிட்ட இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் குமரா, என்னையும் குமரா தான் கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ உன்கிட்ட இல்லைன்னா சொல்ல மாட்டேன் குமரா, உன்கிட்ட என்னவோ இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ ஆயிடுவேன்னு சொல்லதான் அந்த ஃபியூலில் ஓடிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு என் கையை விட்டு நழுவிட்டாங்க, காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் இல்லாமல் ஆல்மோஸ்ட் அப்படியே டெட் ஆகிட்டேன். நிறைய நானும் அட்டம்ப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இல்லாமல் லைஃபே வேணான்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கேன். திருப்பி என்னை மீண்டு எடுத்தது என் ஒய்ஃபும் என் பிள்ளையும் தான். அவங்க வந்துட்ட பிறகு என் பிள்ளைக்கு இன்ஃபேக்ட் என் அம்மாவோட சிரிப்பு இருக்கும். ஸோ அவன் சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆயிடுவேன். நான் ரொம்ப லோவாக இருக்கும்போது கூட
என் புள்ள வந்து அப்பா அப்படின்னு சிரிச்சான்னா ஃபுல் எனர்ஜி பூஸ்ட் ஆயிடுவேன். ஏன்னா எங்க அம்மா அதில் தெரிவாங்க, எனர்ஜி பூஸ்ட் ஆயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க சின்னம்மா, எங்க சித்தப்பா, ஸ்ரீபிரியா, ராஜ்குமார் அவங்கெல்லாம் எந்த ஹெல்ப் பண்ணாலும் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு வரட்டு கௌரவம் என்னன்னா, நம்ம ஒய்ஃப் குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும், இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் வந்துருவாங்க ஹெல்ப்னா. பட் ஆனால் இல்லை, நம்ம கஷ்டப்படணும். இந்த கஷ்டம் வந்துட்டு நாளைக்கு நம்ம புள்ள வந்து என் அப்பா கஷ்டப்பட்டு என்னை இன்னைக்கு நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு அவனும் ஒரு அப்பாவா ஆவான்ல. அப்போ அவன் வந்து சொல்லுவான், என் அப்பா வந்து சும்மாலாம் கிடையாது, என் அப்பா கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தான், நானும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் வரேன் உன்னை நான் அப்படின்றது என் புள்ள சொல்லணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் அந்த செல்ஃப் மேடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே. ஸோ லைஃபோட டஃபஸ்ட் மொமெண்ட் நீங்கள் தான் நினைக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? என் லைஃபோட டஃபஸ்ட் மூமெண்ட் வந்துட்டு எனக்கு இந்த உலகமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்னை விட்டு போவாங்கன்றது எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட எனக்கு நினைவே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்க்கும் போது கூட திருப்பி மீண்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்டாக அன்றைக்கி என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் ஒய்ஃப் வந்து என் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போனோன்னே அவ்வளோதான், இந்த உலகமே போயிடுச்சு. இனிமேல் நம்ம கனவு, இந்த நடிப்பு, இந்த கலையோட இந்த ஒரு ஆசை, இது எல்லாமே போயிடுச்சு. நம்ம லைஃப்பும் போயிடுச்சு. என் ஒய்ஃபை பற்றி கூட நான் அன்றைக்கி யோசிக்கல. என் ஒய்ஃப் வந்து இத்தனைக்கும் எனக்காக 10 வருஷம் வெயிட் பண்ணி என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி கூட யோசிக்காமல் நான் வந்து இந்த சூசைட் அட்டம்ப்ட்ஸ் அது இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க வந்து அம்மாவா எனக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன ஆனாலும் வந்து சுஜா கையை விட்டுறாத அப்படின்னுட்டு. அது ஒன் ஆஃப் த லாஸ்ட் வேர்ட்ஸ் எங்கள் அம்மா சொன்னது என்கிட்ட. 2 பேரும் கை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி, என்ன ஆனாலும் சுஜா கையை விட்டுடாதன்னு சொன்னாங்க. அதையும் நான் மறந்து நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது தான் என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்கல்ல, நான் தான் இனிமேல்ட்டு உங்களை டேக் கேர் பண்ணிப்பேன், இனிமேல்ட்டு உங்கள் அம்மா ஈக்குவலாக இல்லாட்டியும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மா மாதிரி பார்த்துப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னோட டஃபஸ்ட் மூமெண்ட்ஸு என் அம்மா இல்லை அப்படின்றது தான். தாத்தா கிட்ட இப்போ தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்று. 2வது, தாத்தா படத்தை ரீமேக் பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? தாத்தா கிட்ட நான் பேசுனதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது லைஃப். பேசுனதே? ஆமாம், பேசுனதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. அதுதான் என்னோட லைஃபோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேள்விக்குறி. அதுக்கு நீங்கள் ஒரு 10 இன்டர்வியூ எடுக்கணும். ஓகே. ஸோ வந்து தாத்தா கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுவேன்னா, கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஐயா நான் அவங்களோட பெரிய ரசிகன், நான் அவங்க பேரனா மட்டும் இருக்க வேணாமே, உங்கள் ரசிகனாக மட்டும் இருந்துட்டு டெஃபினட்டாக உங்கள் ரசிகனாக இருந்து இன்னுமே முன்னாடியே நான் எதை நோக்கி ஓடனோ அதை நான் வந்து எப்படியாவது நான் பிடிச்சிருப்பேன். உங்கள் ரசிகனாக இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு உங்கள் பேரன்றதுனால நிறைய பேர் அசம்ஷன்னு இதெல்லாம் பண்ணி எனக்கு அடிமலை 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 அடி எங்கே போனாலுமே திருப்பி ஏந்திரிக்கிறது. ஆனால் திருப்பி ஏஞ்சிட்டு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஏஞ்சிட்டு தான் இருக்கேன். ரசிகனாகவே இருக்கிறேன்யா, அடுத்த ஜென்மத்தில் கூட உங்கள் ரசிகனாக இருக்கேன், உங்கள் வெறியனாக இருக்கேன், ஆனால் அந்த பேரை மட்டும் வேணாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வந்து அவர் பெரிய மனுஷன், அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இது கிடையாது. அவர் எப்படி சொல்றது, நான் அந்த கேட்டகரியிலே நான் கிடையாது. ஆனால் அந்த பேரன்ற அந்த பிராண்ட் வரும்போது அதோட இது என்னன்றது தெரியும். ஏன்னா எனக்கும் அந்த நடிப்பு தான் ஆசை, ஆனால் எல்லாருமே அந்த உச்சத்தை தான் கம்பேர் பண்ணுறாங்க. அது முடியவே முடியாது, அது யாராலையுமே முடியாது. ஸோ அதனால ரசிகனா இருப்பேன் எப்பயுமே. ரீமேக்கெல்லாம் ஒரு படத்தை என்னால் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்சா ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எழுதியிருக்கு, பிரபஞ்சம் எழுதியிருக்கு அப்படின்னாக்கா, எங்கள் தாத்தாவோட பயோபிக் வருது அப்படின்னாக்கா அதை பண்ணுறதுக்கு என்னால் முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது மட்டும்தான். எனக்கு ரீமேக்லாம் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அது அவர் தொட்டதை என்னால் தொட முடியாது, யாராலையும் தொட முடியாது. ஆனால் அவரை நோக்கி ஒரு பயோபிக் வருது, இன்னும் 10 வருஷத்துலேயே 20 வருஷத்துலேயே வருதுன்னா, எனக்கு அந்த கடவுளும் அந்த பிரபஞ்சமும் எழுதியிருந்ததுன்னா அது பண்ணுறதுக்கு என்னென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன், அதை ஆசைப்படுறேன். உங்கள் தாத்தாவை பார்த்துலேன்னு சொன்னீங்க, எப்போ தான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து சின்ன வயசு தான், நான் 7வது தான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது அவர் இறந்து அந்த ஐஸ் டப்பாவில் வச்சு, அப்போ தான் அவரை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். என்னை அப்போ தான் அழைச்சிட்டே போகிறாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து இவர் தான் என் தாத்தா, அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவரை அதான் சொல்கிறேனே, அது ஒரு கதை, அது ஒரு பெரிய கதை. அதுக்கான அந்த உள்ளே இருந்த அரசியல், குடும்ப அரசியல், அது இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் அதெல்லாம் புரியுது. சின்ன வயசில் அதெல்லாம் புரியாது. அப்போ அவர் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் பாக்ஸில் பார்க்கும்போது, இதுதான் த கிரேட் மேன், இவர் தான் நான் படுத்திருக்காரு அப்படின்னு குட்டியாக அவ்வளோதான் இருந்தேன். பார்க்கும்போது கூட அங்கே வந்து
எங்கள் சின்னம்மாவோட தான் போனேன் நான். எங்கள் சின்னம்மா கையை பிடிச்சி தான் நான் போனேன். ஸ்ரீபிரியா அம்மாவோட தான் போனேன். பையனை உள்ளே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை பையனை அப்படியே வெளிப்பக்கமாக அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு உள்ளேருந்து கமெண்ட் வந்தது வந்து காது உட்பட கேட்டேன் நான். உள்ளே அழைச்சிட்டு வராதீங்க, அப்படியே வெளிப்படையாக அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு. அன்னைக்கு வந்து எங்கள் சின்னம்மாவுக்கு வந்து ஒரு கௌரவம் வந்தது. என்ன பண்ணுவாலாம் எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல நீ நடிகன் ஆகணும், நீ சிவகுமாரா நீ ஒரு நடிகன் ஆகி நீ காமி இந்த உலகத்துக்கு, நீயும் கஷ்டப்பட்டு. ஏன்னா அந்த மனுஷன் படுத்திருக்கிறவர் வந்து கஷ்டப்பட்டு யாரோட உதவியும் இல்லாம இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ரேஞ்சில் வந்தார். அதே மாதிரி நீ ஒரு பேரன்னா ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு, அதே மாதிரி அடி வாங்கி, அதே மாதிரி கழுவி எல்லாம் ஊற்றுவாங்க, எல்லாத்தையும் தாண்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சின்னம்மா அன்னைக்கு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அம்மாவும் என்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Taste Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.